ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பாப்புக்குட்டியோட 3rd மந்த் ஃபோட்டோஷூட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு போய் சார்ட் பேப்பர் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு சன்னை கட் பண்ணுவோண்டான்னு சொல்லிட்டு சன் ரெடி பண்ணியாச்சு. ஸ்மைலியாக இருக்க மாதிரி சன் ரெடி பண்ணியாச்சு. சரி, ஓகே, இந்த சம்மருக்கு சம்மர் தீம்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பீச் மாதிரி பிளான் பண்ணிட்டோம். பட் அதனால் எப்படி அந்த அவுட்புட் கொண்டு வரதுன்னே தெரியல. சரி, ஓகே, பீச்சில் வந்து நம்ம மாதிரி கடல் மாதிரி இருக்கிறதுக்காக ப்ளூ கலரில் அம்மாவோட சாரியும் எடுத்துகிட்டு வந்து வேவ் மாதிரி செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சரி ஒரு கோகோனட் ட்ரீ மாதிரி வைக்கணும். பட் அந்த கோகோனட்டோட அந்த இலை வந்து கிடைக்கல. அதனால் வந்து பக்கத்தில் இருக்கிற பார்க்லேருந்து மரத்தில் போய் கொஞ்சம் செடியெல்லாம் உடச்சிட்டு வந்துட்டு அதுலேயே அந்த இலையை வச்சு அப்படியே மரம் மாதிரி செட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா எப்படி ஒரு டான்ஸை போடுறாருன்னு. அப்படியே போட்டு ஓரளவுக்கு எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு 3rd மந்தில் அதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு மீன் தொட்டியில் இருக்கிற பிளாக் கலர்லாம் ஆட்டையை போட்டு நாங்கள் அதை வாஷ் பண்ணி அதிலே 3ன்னு செட் பண்ணிட்டோம். ஓகே, எல்லாம் ரெடியா? அப்போ பாப்புக்குட்டி ரெடி பண்ணுமா, டால்ஃபின் ட்ரெஸ் போடலாம். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பாப்புக்குட்டிக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. 1st மந்த்தும் சரி 2nd மந்த்லையும் சரி பாப்புக்குட்டி தூங்காமல் ஃபோட்டோவே எடுக்க விடல. பட் 3rd மந்த் ஃபோட்டோஷூட்டுக்கு அமைதியே தூங்கிடுச்சு. ஸோ நாங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணுமோ அழகாக எடுத்துக்கிட்டோம். க்யூட்டாக கோஆப்ரேட் பண்ணிடுச்சு. இதை நீங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஷூட் 1 ஷூட் 2 வந்து நம்ம ஷார்ட்ஸில் இருக்கும், அதுவும் போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.